வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பற்பல வெளிவர உதவிடும் யூடியூப் ஊடகத்தார்க்கும், என் கதைகளை யாவர்க்கும் வெளிப்படுத்தும் இன்ஸ்டாகிராமிற்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பாம் நகை அடகு கடையில் வெடித்த புதிர் என்பதாகும். அது என்ன அந்த நகைக்கடையில் வெடித்த புதிர்? காண்போமா? நண்பனின் அடகுக்கடை வங்கிக்கு பொழுதுபோக்காய் நாளும் வந்து செல்பவர்தான் திடீரென்று நண்பரான அந்த ஊரின் அடைக்கலம் என்ற பெரியவர். அந்த ஊரார் பற்றி முழுமையாய் அறிந்து வைத்திருப்பவரும் அடைக்கலமே. அடகுக்கடை நண்பர் சோனாசலம் வெளியூரிலிருந்து வந்து இங்கு கடை வைத்து நடத்துபவர். அந்த நாள் முதல் அடைக்கலத்தை நண்பராக ஆக்கிக்கொண்டார். இந்த அடகுக்கடை வைத்திருக்கும் சோனாசலம் ஓர் யதார்த்தவாதி. நல்லவர் என்றாலும் முழுமையாய் நல்லது கெட்டது தெரியாத யதார்த்தவாதி என்றே சொல்லலாம். மிகவும் நல்லவர். நல்ல கருத்துக்களை யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவரும் ஆவார். தனக்கு சந்தேகப்படும்படியான நபர்கள் தன் அடகுக்கடைக்கு வந்தால் கூட அவர்களை பற்றியெல்லாம் அடைக்கலத்தின் வழியே முழுமையாக அறிந்து தெரிந்து வைத்து கொள்ளும் தன்மை உடையவர். அடைக்கலமோ அவருக்கு மறைமுகமான நல்ல பதிலை அளிக்கக்கூடியவர். சோனாசலத்திற்கு அடைக்கலம் தரும் முத்திரை சான்றுகள் வெளிப்படையாய் விளங்காது. அதனால் சிறிது கஷ்டப்படுவார் சோனாச்சலம். அடகு வைக்க வருபவர்கள் தங்களை பற்றி அடைக்கலம் மிகவும் நல்லவிதமாக எடுத்துரைக்கின்றார், சான்று தருகின்றார் என்ற நோக்கில் அடகுக்கடைக்காரிடம் நம்பகத்தன்மையை நமக்கு ஏற்படுத்துகின்றார் என்ற தன்மையில் பெருமைப்பட்டு தன்னை பெருமைப்படுத்துகின்ற அடைக்கலத்திற்கு வணக்கம் செலுத்துவார் வந்து போவோர் எல்லாம். ஒரு முறை, ஏம்பா சோனாசலம், கடையில் மிகவும் முக்கியமாய் வைக்க வேண்டிய ஒன்றை மறந்துவிட்டாயே. ஒரு மரத்தை காணோம், அதன் கிளைகளையும் காணோம் 12ஐயும், அதன் 30 இலைகளையும் பார்க்க முடியவில்லையே. சரி செய்யக்கூடாதா என்றார் அடைக்கலம் தனது வழக்கமாய் புதிர் போட்டு பேசியபடியே. அதற்கு சோனாசலம் யோசித்து அதை விரைவில் சரி செய்வேன் என்பது போல அடைக்கலத்தை பார்த்து கண்ணோட்டம் செய்வார். ஒரு முறை அடகுக்கடைக்காரருக்கு சூரிய பிரகாஷ் என்பவர் தனது பெயரை முழுமையாய் சொல்லாமல் பிரகாஷ் என்று மட்டும் சொல்லி ஃபோன் செய்து நகையை அடகு வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். என் நகையை அடகு வைக்க வேண்டும், பணம் தர முடியுமா என்றும் கேட்டார். அப்போது சோனாசலம் அருகில் இருந்த அடைக்கலத்தை பார்த்து, ஏம்பா, இந்த பிரகாஷ் என்பவர் என்னிடம் இப்படி கேட்கிறார். இந்த ஊர்க்காரராம், தற்பொழுதுதான் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்றாராம். உங்களுக்கு அவரை பற்றி புரியுமா, தெரியுமா? அடகு வைக்கும் நகை அவரது சொந்த நகைதானா? பிரச்சனைகள் நமக்கு அதனால் வராது அல்லவா என்று மறுநாள் பிரகாஷ் வந்தவுடன் அவரது எதிரிலேயே வைத்து அடைக்கலத்தை பார்த்து கேட்டார் சோனாசலம். அடைக்கலம் என்ன செய்வார்?
அவர் எதிரிலேயே கேட்கின்ற பொழுது வாடிக்கையாளர்கள் மனம் நோகுமல்லவா? வாடிக்கையாளர் மனமும் நோகக்கூடாது. நண்பனும் உண்மை கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என் செய்வார் பாவம்? அதனால் பிரகாஷ் என்பவனை தனக்கு தெரிந்திருந்தாலும் அந்த சோனாசலம் கேட்பதால், ஆம் அவரா, அவன் ஒரு தில்லுமுள்ளுக்காரன் என்பதும் தெரியும். காரியம் முடிந்தால் பிறகு கண்டுகொள்ளவே மாட்டான் என்பதும் புரியும். இருந்தும் கெடுப்பான், இல்லாமலும் கெடுப்பான் என்பதும் புரியும் என்று அதை வெளிப்படையாக சொல்ல நினைத்தவர் அதை வெளிப்படையாக சொல்லிவிடாமல் தன் மனதுக்குள்ளேயே அடக்கி கொண்டு, ஓ அந்த பிரகாஷா, அவர் ஒரு சூரியன் என்று மட்டும் கூறினார். அவர் ஒரு சூரியனா? சோனாசலத்திற்கு விளங்கவில்லை. அடைக்கலம் ஏதோ புதிர் போடுகின்றார், நமக்கு நல்ல செய்தி தருகின்றார், சரி பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று அமைதியாகிவிட்டார். அடகு வைக்க வந்தவனோ தனது முழு பெயராம் சூரிய பிரகாஷ் என்று அடைக்கலம் தெரிந்து கொண்டதாக அதை வைத்து நம்மை சூரியன் என்று சொல்கிறார் என்று நினைத்து கொண்டார். சோனாசலமோ அடைக்கலத்தின் சொல்லில் மர்மம் ஒன்று ஒழிந்திருக்கும் என்று கருதி பிரகாஷை 2 நாள் கழித்து வாப்பா என்று கூறி அனுப்பிவிட்டார். அன்று இரவு அடகுக்கடையில் நடந்த புதிர் பற்றி தன் மனைவி திருமதி சொக்கியிடம் இந்த சோனாசலம் விளக்கினார். அரிது மிக்கவளான சொக்கி இந்த புதிரில் சொக்கி போய் அடைக்கலத்தை மனமாற பாராட்டியதுடன் அந்த புதிர் தன்மையை தன் கணவர் சோனாசலத்திற்கு அருமையாக விளக்கினாள். ஓ, அவர் கூறியது சூரியன் என்றுதானே? கவலைப்படாதீர்கள். அவர் சூசகமாக நண்பனை பற்றி, அதாவது அடகு கடைக்கு வந்தவரை பற்றி கூறியுள்ளார். சூரியன் காலையில் தோன்றும், மாலை வேளையில் மறைந்துவிடும் என்பதையும் உங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். காலையில் தெரியும், மாலையில் மறையும். சூரியன் இருந்தாலும் வெப்பத் தொல்லை, இல்லாமல் போய்விட்டாலும் கொடுமைதான் என்பதையும் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். தேவை கருதி காலையில் வந்த விருந்தாளி தன் வேலை முடிந்தவுடன் மாலை வேளையில் தெரியாமல் மறைந்து கொள்வான் அல்லவா? சூரியனைப் போல அப்படித்தான் இவனும் செய்வான் என்பதை புரிய வைக்க சூரியன் என்று சொல்லியிருக்கின்றார். இவன் ஒரு பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டுகின்ற பெருவழி போல் தெரிகிறது என்று சொக்கி அடைக்கலத்தின் புதிர்தன்மையை பாராட்டி விளக்கினார். அப்போது மகிழ்ந்த சோனாசலம், ஓ அப்படியா, அது சரி, முன்பு என் கடையில் அது இல்லையே என்று கூறினானேன். அதாவது அடகு கடையில் மரம் இல்லை, கிளைகள் 12 இல்லை, இலைகள் 30 இல்லையே என்று கூறினாரே, அதற்கு அர்த்தம் என்ன சொக்கி என்று கேட்டார். அது பற்றி யோசித்த சொக்கியம்மாள் உடனே சோனாசலம் அறியும்படியாக சிரித்து கொண்டே, அது அலுவலக தேதி காலண்டர் பற்றியது தானுங்க, இது கூடயா புரியவில்லை? அடைக்கலம் அப்படித்தான் நினைத்து கூறியிருப்பார். மரமோ ஒன்று என்றது வருடத்தை குறிக்கும், கிளைகள் என்றது மாதம் 12ஐ குறிக்கும், இலைகளே 30 அதையும் காணோமே என்றது 30-31 நாட்களை குறிக்கும் என்று அடைக்கலத்தின் அறிவு புதிரை பாராட்டி கூறினாள். இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை தரும் சுற்றங்களுடன் நட்புடன் வாழ்வதே சிறந்தது என்பதை இக்கதையால் அறியலாம். மேலும் என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் வெளியிலிருந்து வருகின்ற ஒருவரது நல்லது கெட்டதை அவர் எதிரிலேயே கூறக்கூடாது. அதாவது ஒருவரது குறைகளை வெளிப்படையாய் அவர்களின் எதிரிலேயே மற்றவர்களிடம்
விளக்க தெரிவிக்கக்கூடாது என்பதையும் இந்த அடகுக்கடை புதிர் விளையாட்டின் வழியே உணரலாம். நாமும் அறிவுடன் புரிந்து வாழ்வோம்.